ஹாய் ஆல், அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொல் இலக்கணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். ஸோ கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம்ல வரும். ஸோ குயிக்கா ஆன்ஸர் பண்ணி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு லைக்க போட்டு, புதுசா பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சொல் அப்படின்னா என்ன மீனிங்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது. எழுத்துக்கள்லாம் சேர்த்து பேரு சொல் கிடையாது. சேர்ந்து நின்னு ஒரு பொருள் தந்தா தான் சொல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பெயர்ச்சொல் தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பெயர்ச்சொல் பொறுத்தவரைக்கும் நமக்கு 6 வகை இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா, பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இந்த 6ம் தான் பெயர்ச்சொல்லோட வகைகள்னு சொல்லுவோம். ஸோ பொதுவா சொல் எத்தனை வகைப்படும்னு சொன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு இலக்கண அடிப்படையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இன்னொன்னு இலக்கிய அடிப்படையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இது இலக்கண அடிப்படையில சொற்கள் 4 வகைப்படும். அதேபோல இலக்கிய அடிப்படையில சொற்கள் 4 வகைப்படும். இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 2வது கேள்வி. இங்க 2 சொற்கள் குடுத்திருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கேள்வியில பொறுத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. வட்டம், செம்மை இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான பெயர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நிறம், அளவு, சுவை, வடிவம், எண் இதெல்லாம் குறிப்பிட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பண்பை குறிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த பண்பு பெயருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குணப்பெயர் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இதுக்கு என்னன்னா வட்டம்ங்கிறது அளவு, செம்மைங்கிறது சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னுக்கு. இங்கே அடுத்தது முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்ட பெயர். ஸோ பெயர்ன்னு சொன்னா 2 வகையான காரணம் இருக்கலாம். ஒண்ணு என்ன எதுக்காக அந்த பெயர் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்னு அதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருப்பாங்க. இப்போ காரணம் இல்லன்னா அதுக்கு பேர் இடுகுறி பெயர் அப்படின்னு அர்த்தம். இங்க கேட்கறது காரணம் கருதாமல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இடுகுறி பெயர் அப்படிங்கிறது அதுக்கு சரியான ஆன்சர். அதே காரணம் இருந்தா காரண பெயர் அப்படின்னு சொல்லலாம். அது 4வது கேள்வி. பறவை, அணி இது 2ம் எதுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. காரணம் இருக்கான்னு பாருங்க. பறவைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. அணின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தாலே இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பறவை அப்படின்னா பறக்குது, அதனால அதுக்கு பேரு பறவை. அப்ப அணி அப்படின்னா என்ன அர்த்தம்? அணிஞ்சுக்கிறோம். அப்ப அணிதலால அதுக்கு பேர் வந்து அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அணியக்கூடிய அணிகள் எல்லாத்தையுமே நம்ம அணின்னு தான் சொல்லி சொல்லுவோம். அப்ப பறக்குது, அணிஞ்சுக்கிறோம். இது 2த்துக்குமே காரணம் இருக்குது. அதனால இத நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காரண பொது பெயர்ன்னு சொல்லணும். ஏங்க பொதுன்னு சொல்லி சொல்லணும்? ஏன்னா சிறப்புனா ஒண்ணுத்த மட்டும் குறிக்கும். இப்ப பறவை இனங்கள்லயே பல வகை இனங்கள் இருக்கு. காகம் இருக்கு, குருவி இருக்கு, கிளி இருக்கு. இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணுத்த குறிப்பிட்டா சிறப்புன்னு சொல்லணும். ஆனா இவங்க பறவைன்னு பொதுவா சொல்லிட்டாங்க. அப்ப அனைத்தையுமே வந்து அது குறிக்கும். அதுபோல அணின்னு சொன்னா அணியக்கூடிய அனைத்தையுமே காதுல, கழுத்துல, மூக்குல, கால்ல அப்படி அணியக்கூடிய நிறைய அணிகலன்கள் இருக்கு. அப்போ அணின்னு சொல்றது ஒரு பொதுவான சொல்லு தானே தவிர, அத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுன்னு தான் குறிப்பிடணும். இப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 5வது ரவி புத்தகம் படித்தான். இது என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இங்க குடுக்கறதுல பாருங்க இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பொருட்பெயர் தான் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு புத்தகம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும். ஏன்னா ரவிங்கிறது பொருள் பெயர். முழு பொருளையும் குறிக்கும். முதல்ல பொருள்னா, பலவிதமான உறுப்புகளை பெற்றிருக்கும் அல்லது பலவித உறுப்புகளால் ஆக்கப்பட்டத நம்ம பொருள்னு சொல்லலாம். புத்தகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பொருள் தான். ஏன்னா பலவிதமான பக்கங்களை பெற்றது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம்னு சொல்றோம். படித்தான்ங்கிறது வினைச்சொல். இப்ப இவங்க பெயர்ச்சொல்லோட வகைகள் தான் குடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் அப்படிங்கிறதுக்கு பொருட்பெயர் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த கேள்வி, வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கேள்வி ஸ்கிப் ஆயிருக்கும். அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வழக்கு எத்தனை வகைப்படும்னு சொல்லி கேட்கிறாங்க. வழக்குங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? அப்படின்னா வழக்கமானது. வழக்கமானதுன்னா, ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சொன்னாங்களோ, அதே போல நம்மளும் சொல்றதுக்கு பேர் தான் வழக்குன்னு சொல்றோம். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வழக்கம் அப்படின்னு சொல்றோமோ, அதுபோல சொற்கள்லயும் வழக்கு சொற்கள் உண்டு. அப்ப அந்த வழக்கு அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்னு சொல்லி பார்க்கும்போது, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. வாசல் என்ற வார்த்தை எந்த வழக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ முன்னாடி இருந்த நம்பர் வந்து மாறி இருந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். வாசல் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சுவலா இல்வாய் தான் இலக்கணமுடைய சொல்லு. இத நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. 7ஆம் வகுப்பு புத்தகத்துல குடுத்திருப்பாங்க. இல்வாய் அப்படின்னா இலக்கணம் முடியுதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இல் என்பது நமக்கு இல்லத்தை குறிக்கும். வாய் என்பது அதனுடைய முகப்பு பகுதியை குறிக்கும். அப்ப இல்லத்தின் வாய், இல்வாய்ங்கிறது தான் சரியான இலக்கணமுடைய சொல்லு. இதுல பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வாய் அப்படிங்கிறது முன்னாடி வந்தா, முன்ன பின்ன மாறி அமைஞ்சா அது இலக்கண போலின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய இலக்கண போலி என்னன்னு கேட்டோம்னா, வாய் கூட்டல் இல் சேர்த்து எழுதும்போது என்னன்னு எழுதுறோம்? வாயில் அப்படின்னு எழுதுறோம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க. வாயில்ங்கிறது இல்வாயோடைய இலக்கண போலி. அப்ப இது இலக்கண போலி. இப்போ இந்த வாயில் தான் நம்ம வாயில என்னன்னு வருது? வாசல் அப்படின்னு வருது. ஒரு சொல் மாறி வழங்கப்பட்ட அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா மருவு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா வாசல்ங்கிறது என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன்ல இலக்கண முடிவு இருக்கு, இலக்கண போலி இருக்கு, மருவு இருக்கு.
அப்போ வாயில் அப்படிங்கிறதுடைய மாற்றம் தான் வாசல் அப்படிங்கிறது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மருவு அப்படிங்கிறது இதுக்கு சரியானது. நல்லா நோட் பண்ணீங்க. இந்த இடத்துல திடீர்னு இல்வாய்னா என்னன்னு கேட்கலாம், அல்லது வாயில்ங்கிறது என்னன்னு சொல்லி கேட்கலாம். இதே ஆப்ஷனை கொடுத்துட்டு அது வாசல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் இதுதான். போலி போலி போலிக்கும் மயங்கொலி பிழைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேறுபாடு என்னங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். மயங்கொலி பிழைகள் அப்படின்னா நமக்கு எழுத்துக்கள் வேறுபடும். எழுத்து வேறுபடுத்தும் மூலயமா அது சொல்லுடைய பொருளே வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஆனா போலிங்கிறது நமக்கு எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா போலின்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல போலியோட வகைகள் பொறுத்த வரைக்கும் 3 வகைகள் சொல்லலாம். ஒண்ணு முதல் எழுத்து மாறும், அல்லது இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் மாறும், கடைசியில வரக்கூடிய எழுத்துக்கள் மாறும். இங்க பாருங்க கடைசியில இருக்கக்கூடிய எழுத்து மாறுது. பந்தல் இல்லுக்கு பதில் இரு வருது. இப்போ கடைப்போலி ஏக்கு 4 ஏக்கு 4 எங்க இருக்கு 2 இடத்துல இருக்கு. அடுத்தது மா அப்படிங்கிறது தான் மை அப்படின்னு வருது. மஞ்சு தான் மைஞ்சுன்னு சொல்றோம். அப்போ முதல் எழுத்து மாறுது முதற் போலி. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியா இருக்குது. தகுதி வழக்கின் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வழக்கு 2 வகைன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தகுதி வழக்கு அப்படின்னா அது என்னென்ன வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. இயல்புனா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அமைச்சிருக்கும். தகுதினா ஒரு சொல்ல தகுதியற்றதா இருக்கும். வெளிப்படையா கூற முடியாது. அல்லது ஏதாச்சும் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும். அப்போ கூற முடியாத சொல்லு தான் நம்ம தகுதி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சொல்லால வந்து குறிப்பிடுவோம். அதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இது 3ம் அதனுடைய வகைகள். அது இலக்கிய முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண வகையில சொற்கள் இருக்குன்னு சொன்னேன். இலக்கிய வகையில சொற்கள் இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன சொற்கள்லாம் இலக்கிய வகையில பிரிக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தம் 4 இருக்கு இதுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஏர்ச்சொல் ஆகிய 4 வகைகளும் வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நமக்கு இலக்கிய வகை சொற்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் இந்த ஏர்ச்சொல் அப்படிங்கிறது. இந்த ஏர்ச்சொல் எது 4லுமே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இலக்கண அடிப்படையில 4லுமே வரும். அப்ப இலக்கண அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள் என்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4லுமே ஏர் சொற்கள் உண்டு. இதுல உரிச்சொல்ல ஒரே ஒரு சொல்லு தான் வந்து ஏர் சொல்லா பயன்படுத்துறாங்க. உரி சொல்லும்போது சால, தவ, நனி, கடி, மா, உரு இதெல்லாம் வந்து சொல்றோமா? இதுல ஒரே ஒரு சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சொல்லா இருக்கும். அந்த ஏர் சொல் என்னங்கிறது தெரிஞ்சா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி 12. அவனை, அவனால் இது எந்த வகையான ஏர் சொல்லுன்னு சொல்றாங்க. ஏர் சொல்னா என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் புரியிற மாரி இருக்கக்கூடியது தான் இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ பார்த்ததுமே புரியணும். இந்த இடத்துல அவனை, அவனால் இந்த சொல்ல நம்ம புரிஞ்சுக்க எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இருக்காது. அப்போ அவன் கூட ஐ அப்படிங்கிறது சேருது. அவன் கூட ஆல் அப்படிங்கிறது சேருது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சுட்டு பெயரோட ஐ, ஆல் அப்படிங்கிறது போய் இடையில சேருது. அதனால இத நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இடை ஏர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மாநகர் அப்படிங்கிறது என்ன ஏர் சொல் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எப்பயுமே இந்த மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கு இதான் ஆன்சர். உரிச்சொற்கள்லயே ஒரே ஒரு உரிச்சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இயற் சொல்லா பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். மானா பெரிய அப்படின்னு அர்த்தம். இப்போ மாநகரம், நகரத்தை விட பெருசு மாநகரம். அடுத்தது வட்டத்தை விட பெருசு என்னன்னு சொல்லுவோம்னா, மாவட்டம்னு சொல்லுவோம். நிலத்திலே பெரிய நிலத்தை மாநிலம்னு சொல்றோம். நாடையே மாநாடு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மாங்கிற சொல் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சு பெருசு அப்படிங்கிற ஒரு பொருளை நமக்கு தருது. அதனால உரிச்சொற்கள்லயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயற் சொல்லா பயன்படுத்தக்கூடிய உரிச்சொல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மா அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது உரி இயற் சொல். கூர்க்கழி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கிற மாரி இருக்கும். கழி நெடிலடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெடிலடிய விட அதிகமா இருந்தா கழி நெடிலடி. கூர்வேல், வேல்னாலே கூர்மையா இருக்கும். அத விட வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த கூர்மை இருந்தா நம்ம கூர்ன்னு சொல்லுவோம். அப்போ புரிஞ்சிக்க பொருள் தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு இது. இந்த சொல்ல சொன்னதுமே புரிஞ்சுக்க முடியல. அப்போ புரிஞ்சிக்க முடியாத சொல் அல்லது கடினமா இருந்து அதுக்கு பொருள் நம்ம தேடி கண்டுபிடிச்சா அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திரிசொல்னு சொல்லுவோம். இதுல இந்த 2த்துமே வந்து பாருங்க கூர்க்கழி இந்த 2மே வந்து பார்த்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உரி. அப்போ பொருள் தெரியல. அதனால உரி திரிசொல். தற்சமம், தற்பவம் இது என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. இது 2ம் எதனுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடசொல். வடசொல்லுடைய வகைகள் தான் இந்த 2ம். தற்சமம், தற்பவம் அப்படிங்கிறது. வடமொழியில உள்ள சொல்ல தமிழ்லயே அப்படியே எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தற்சமம். வடமொழி எழுத்துக்களை நீக்கி அதுக்கு தமிழுக்கு ஏற்ப மாத்தி வழங்கினா அதுக்கு பேர் தற்பவம். கொடுக்கப்பட்டிருக்கிறத பொறுத்து சொல்றாங்க. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் எது எது எதனோட பொருத்தணும்? இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு கீழ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அலகு 6 பிறமொழி சொற்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிறமொழி சொற்களுக்கு கீழ வரக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கும். சிலபஸ்ல இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, அத பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க கூடாது. சொல் எங்கிருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது, எந்தெந்த மொழிகள்ல இருந்து வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது அந்த டாபிக்ல தான் நமக்கு குடுத்திருப்பாங்க. இயற்சொல் இயற்சொல்னா அர்த்தம் எல்லாருக்கும் புரியும். இதுல இருக்கிறத சொல்ல எந்த சொல்ல எல்லாருக்கும் புரியும்னு பாருங்க. பெற்றம், ரத்தம், அழுகும், சோறு அப்படின்னும் போது சோறுன்னு சொன்னா எல்லாராலுமே புரிஞ்சுக்க முடியாது. அதான் இயற்சொல். அப்ப இயற்சொல்லுடைய விளக்கம் இதுக்கு வந்து ஏக்கு 4 இருக்கா? எங்கேயுமே இல்லையே. ஏக்கு 4 அப்படிங்கிறது இல்ல. அப்போ நீங்க போட்டுங்க ஏக்கு 4. அது திரிசொல்.
அழுகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரிச்சொல் 2 இல்ல 3. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. அது திசைச்சொல் அப்படின்னா பெற்றம் அப்படிங்கிறது திசைச்சொல் 1. ஸோ வடசொல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரத்தம் அப்படிங்கிறது வடமொழி சொல். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2 இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. அது பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிறது என்ன? இந்த சொல்லுடைய இலக்கிய அடிப்படையில் வரக்கூடிய சொல்லில் இருக்கக்கூடிய கேள்வி தான் அது. ஒரு சொல் பல பொருளும், பல சொற்கள் வந்து ஒரே பொருளும் தருவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வாரணம் அப்படிங்கிறது நமக்கு யானைன்னு தெரியும். ஆனா இதை தாண்டி வேற சில பொருட்களும் உண்டு. அதே போல ஆவி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆவி அப்படின்னு சொன்னா இதுக்கு பல விதமான பொருட்கள் உண்டு. களம், வங்கம், நாவாய் இதுக்கெல்லாம் வேற பொருள் உண்டு. இது எல்லாமே சேர்த்து ஒரே பொருளை குறிக்கும். அதே போல கால், வலி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் உண்டு. ஓகேவா? பங்குள். இப்போ ஒரு சொல் பல பொருளும் பல சொற்கள் வந்து ஒரே பொருளையும் தருவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு திரிசொல் அப்படிங்கிறது தான் சரியானது. 18 பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? இவங்க நல்லா புரிஞ்சுங்க. உறுப்புகள் தான் கேட்கிறாங்க. ஓகே. பகுபதம் எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்கல. பகுபதம்னு சொன்னா அதனுடைய பகுதியை வச்சு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வினையா இருக்கலாம் அல்லது பெயரா இருக்கலாம். அப்போ பகுபதம் சொன்னா 2 வகைப்படும். பகுதியை வச்சு. அது பகுபத உறுப்புகள்னு சொன்னா மொத்தம் 6. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பகுதி எப்போதும் எவ்வாறாக அமையும்ன்றாங்க. பகுதியை பொறுத்தவரைக்கும் பெயர் சொல்லா இருந்தா 6 வகை பெயர் சொற்கள் எதனா ஒண்ணு இருக்கும். அதுவே பெயர் சொல் வராம அதிகமா பயன்படுத்தக்கூடிய வினைச்சொல். அதனால தான் அந்த கேள்வி அப்படி வந்திருக்கும். அப்போ வினைச்சொல்லா இருந்தா அதனுடைய பகுதி எப்போதுமே எப்படி இருக்குன்னா கட்டளையா இருக்கும். மேற்கொண்டு அதை பிரிக்க முடியாது. அதனால பகுதி எப்பவுமே பகாபதமா தான் அமையும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைந்து காலம் காட்டுவது. இந்த இந்த பாயிண்ட் முக்கியம். காலம் காட்டும் பகுபத உறுப்பு எதுன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க. இடைநிலை. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 விதமான காலம் இருக்கு. இறந்த காலம். இறந்த காலம்னா அந்த சொல்ல இடைநிலை இத்து, இட்டு, இரு, இன்னு இந்த 4ல எதனா ஒண்ணு வரும். நிகழ்காலம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒண்ணு கிறு, கின்று, ஆனின்று இது வரும். எதிர்காலமா இருந்தா இப்பு, இவ்வு, உம்மு இந்த வரும். ஓகேவா? இதை தாண்டி எதிர்மறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடைநிலைகள் உண்டு. அது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எதிர்மறை இடைநிலையா என்னென்னலாம் வரணும் அப்படிங்கிறது. ஓட்டம் என்பது என்ன வகையான தொழில் பெயர்னு சொல்லி கேட்குறாங்க. தொழில் பெயர் அப்படிங்கிறது நமக்கு தொழிலை தான் குறிக்குமே தவிர தொழில் செய்த நபரை குறிக்காது. அப்ப தொழிலுக்கு பெயராய் அமைவது தான் வந்து தொழில் பெயர்னு சொல்றது. இந்த இடத்துல அம் அப்படிங்கிறது முடியுதா? அம்ங்கிறது தொழில் பெயருடைய விகுதிகள் தான். ஓடு கூட்டல் அம் அப்படின்னும் போது ஓட்டம்னு சொல்றோம். ஓடு கூட்டல் தல்னா ஓடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓடு கூட்டல் அல்னா ஓடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம 7ஆம் வகுப்பு புத்தகத்துல ஏறக்குறைய 13 தொழில் பெயர் விகுதிகள் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த இடத்துல விகுதி அப்படிங்கிறது இருக்குது. அம் அப்படிங்கிற விகுதி இருக்குது. அப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படிங்கிறது தான் சரியானது. சூடு என்பது என்ன அப்படின்னு சொல்லி என்ன வகையான தொழில் பெயர்? ஆக்சுவலா சுடு அப்படிங்கிறது தான் சுடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொழில் பெயரா வரும். இதுல இதனுடைய பகுதி பாருங்க. சுடு அப்படிங்கிறதுல இந்த சுடு தான் முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சு அப்படின்னு மாறுது. சூடு அப்படின்னு மாறுது. அப்போ முதல்நிலைங்கிறது மாற்றம் பெற்றா முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னு சொல்லி சொல்லணும். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. 23 விகுதி பெற்ற தொழில் பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துலயுமே பாருங்க பகுதி மட்டும் தான் இருக்குது. அது கூட தல் சேர்த்தா அது வந்து என்னவா மாறிடும்? தொழில் பெயரா மாறிடும். அப்போ விகுதினா கடைசி அமையக்கூடியது. தொழில் பெயருடைய விகுதி இங்க தான் அமைஞ்சிருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இன்னொரு பேரிலும் சொல்லலாம். ஓமையா, இருட்டற மொழிதலா, உருவகமா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்க. இருட்டற மொழிதல். இதுலயே வந்து 2ன்னு வருது. 2ன்னா அர்த்தம் ஒரு ஒரு பாடம் தான் இருக்கும். ஆனா பொருள் 2 விதமா வரும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? சிலேடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலேடை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கூட ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு ஆன்சர். அது எச்சம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பொது எச்சம் 2 வகை தான். ஒண்ணு முற்றுப்பெறாத சொல் பெயரை கொண்டு முடியலாம் அல்லது வினையை கொண்டு முடியலாம். அது எதை கொண்டு முடியுதோ அதை வச்சு தான் அது என்ன எச்சம்னு சொல்லி சொல்லணும். இப்போ பெயரெச்சம் வினையெச்சம் அப்படிங்கிற 2 வகை தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ. பண்டை அறையக்கூடிய பெயரெச்சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெயரெச்சம் அப்படின்னும் போது கட்டாயமா காலம் காட்டும். காலம் காட்டினா அதுக்கு பேர் தெரிநிலை. என்ன தெரியும்? காலம் வெளிப்படையா தெரியும் அப்படிங்கிறது. அப்ப அது இறந்த காலத்திலயும் வரும், நிகழ்காலத்திலயும் வரும், எதிர்காலத்திலயும் வரும். இந்த விஷயத்தை நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கணும். இப்ப தெரிநிலை பெயரெச்சம்னும் போது அது எந்த காலத்தை காட்டுதுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஓடுகின்ற குதிரை.
இதுல பாருங்க முற்று பெறா சொல்லு இந்த முதல்ல வரக்கூடிய ஓடுகின்ற அப்படிங்கிறது இது குதிரைங்கிற பெயரை கொண்டு முடியுது. அப்ப இது என்ன வகை என்ன காலத்தை காட்டுது அப்படிங்கிறது தெரியும். நீங்க எச்சத்தோட காலம் தான் போய் பார்க்கணும். பெயர் சொல் எப்பவுமே உங்களுக்கு காலம் காட்டாது. வினை சொல்லா இருந்தா தான் காலம் காட்டும். அப்ப இது பெயர் சொல் காலம் காட்டாது. அப்ப இதனுடைய எச்சம் என்ன? இது எந்த வகையான எச்சம்? என்ன காலத்தை காட்டுது அப்படிங்கிறத சொல்லுங்க. பழுத்த பழம். இதுல வரக்கூடிய எச்சம் என்ன காலம் காட்டுது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டுத்தையும் வந்து தெளிவா தெரிஞ்சுங்க. இப்ப பண்பனை குறிச்சா அதுக்கு பேர் குறிப்பு பெயர் எச்சம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது இந்த இடத்துல என்ன கேட்கறாங்கன்னா எச்சப்பொருள் தந்து அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரணும். ஒரு வினைமுற்று அப்படிங்கிறது. ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முற்றெச்சம். வந்தான் வென்றான், படித்தான் தேறினான், சாப்பிட்டான் தூங்கினான். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா வருது பாருங்க. ரெண்டு ரெண்டா வந்தா ஆட்டோமேட்டிக்காவே முதல்ல இருக்கக்கூடிய சொல் எச்சமா மாறிடும். இப்போ படித்தான் தேறினான்னா படித்து தேறினான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இப்போ இந்த விஷயத்தை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னா ரெண்டு வினைமுற்று தொடர்ந்து வந்தா அதுக்கு பேர் முற்றெச்சம் அப்படிங்கிறது. அடுத்து 28 கீழ்கண்டவற்றில் பெயரெச்சம் எது? பாருங்க படித்து எழுதி வந்து பார்த்து இது எது பெயரை கொண்டு முடியும் பாருங்க. படித்து தேறினான் இப்பதான் சொன்னேன். எப்படி எழுதலாம்? இப்ப இந்த படித்து அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்து நமக்கு என்ன வராதுன்னா பெயர் சொல் வராது. படித்து ராமன், படித்து முருகன் இப்படியெல்லாம் நமக்கு வந்து முடியாது. அப்போ இந்த எச்சம் நமக்கு வினையை கொண்டுதான் முடியும். அதனால இது வினை எச்சம். எழுதி முடித்தான், எழுதி ராமன், எழுதி மீனா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்சம் பெயரை கொண்டு முடியாது. இது வினையை கொண்டு தான் முடியும். அதனால இது வினை எச்சம். வந்து போனான். இந்த இடத்துல பாருங்க ஒரு பெயரை சேர்க்க முடியாது. வந்து ரவி, வந்து கண்ணன் அப்படிலாம் சொல்லி நம்மளால என்ன பண்ணாரு இந்த சொல் பெயரை கொண்டு முடியாது. அப்போ இதுவும் வினையை கொண்டு தான் முடியுது. அப்ப இந்த மூணுமே வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினையச்சம். பார்த்த, பார்த்த பையன், பார்த்த மாணவன். அப்ப பாருங்க இந்த கொடுக்கப்பட்டதுல இந்த பார்த்தங்கிறது தான் வந்து நமக்கு என்ன கொண்டு முடியுது பெயரை கொண்டு முடியுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. இது சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா அதனுடைய விகுதியில அதாவது விகுதினா கடைசி அதுல ஒன்னு ஆ இ உ இந்த மூணுத்துல எதனா ஒண்ணு வருதான்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆல முடிஞ்சா பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலான மெத்தட் இதுதான் சரியானது. ஒரு எச்சத்துடைய விகுதி ஆண் இருந்தா பெயரெச்சம், இ ஊன்னு இருந்தா வினையெச்சம். அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்ததுமே இது ஈஸியா இதனுடைய லாஸ்ட் எழுத்து பாருங்க தாவை பிரிக்கும் போது இத்து குட்டல் ஆண் முடியும். பாங்கிறது பெயரெச்சம்னு ஈஸியா சொல்லிடலாம். அது இரண்டாம் வேற்றுமையை வேறு எவ்வாறு அழைப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஒவ்வொரு வேற்றுமைக்கும் அது என்னென்ன பொருள்ல வருதுங்கிறத பொறுத்து வேறு பெயர் உண்டு. இப்ப முதல் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமையை செயல்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் சி. மூன்றாம் வேற்றுமையை கருவி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது உடனிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை வந்து அழைக்கலாம். நான்காம் வேற்றுமையை கொடைப்பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் வேற்றுமையை நீங்கள் பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம். ஆறாம் வேற்றுமையை உரிமை பொருள் அல்லது கிழமை பொருள் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்னாலும் சொல்லுவாங்க. ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம். எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்லலாம். அடுத்தது மூன்றாம் வேற்றுமையில் கருவிப்பொருள் மற்றும் கருத்தா பொருளை ஒரு வந்து கேட்கிறேன். மூன்றாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் ஆண் அப்படிங்கிறது திரிபடைந்து ஆள் அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்தது ஒடு ஓடுன்னு வந்திருக்கும். அப்ப இந்த 4 உறுப்புகள் இருக்கு அதுல. இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவி மற்றும் கருத்தா பொருள்ல வரக்கூடியது வந்து நமக்கு ஆல் ஆன் அப்படிங்கிறது தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களையும் வேற்றுமை உறுப்பாக வரும்னு சொல்லிட்டாங்க. அங்க பாருங்க உறுப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐயால் கூ இன்னது கண் அதுதான் இருக்கு. அதுக்கு பதில் வேறொரு சில சொற்களும் வந்தா சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லு கூட்டல் உறுப்பு என்னன்னு வரும் சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து பொருள் வந்தால் ஒரு வேற்றுமை வெளிப்படையா வந்தா அதுக்கு பேர் வேற்றுமை விரின்னு சொல்லலாம். அதுவே மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு பேர் தொகைன்னு சொல்லணும். அப்போ வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்தா அதுக்கு பேரு வேற்றுமை தொகை அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கருவி பொருள் எத்தனை வகைப்படும் கேட்கிறாங்க. கருவி பொறுத்த வரைக்கும் 2 வகை தான் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஸோ மனிதனை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மனிதன் இருந்தால் தான் அந்த செயல் முழுமையடையும். அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா அறிவார்ந்து அதாவது மனிதனுடைய உழைப்பு அறிவு அதெல்லாம் வந்து அது கீழே வந்துன்றதால அதை நம்ம சேர்க்கறது இல்லை. பட் பொதுவாக கருவின்னு சொல்லும்போது ஒரு செயலுக்கு துணை புரியக்கூடியவை. அது முதற் கருவி துணை கருவின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். முதற் கருவினா ஒரு செயல் தொடங்கி அது அழிகிற வரைக்கும் கூட வந்து அதை முதல் கருவின்னு சொல்லுவோம். துணைக்கருவி அப்படின்னா அந்த செயல் நடக்கிற வரைக்கும் கூட வந்தால் அதுக்கு பேர் துணைக்கருவின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் குயவன் பானை வணைந்தார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ பானை அப்படின்றத செய்யறதுக்கு நமக்கு 2 விதமான கருவிகள் தேவை.
ஒண்ணு சக்கரம் தேவை, இன்னொன்னு மண்ணு தேவை. இப்ப சக்கரத்த முதல் கருவின்னு சொல்லுவீங்களா? மண்ண முதல் கருவின்னு சொல்லுவீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது, 2மே முக்கியம் தான். ஒண்ணு இல்லனா ஒண்ணு செய்ய முடியாது நமக்கு. இருந்தாலும் அதனோட டெஃபினிஷன் என்ன சொன்னேன்? நமக்கு முதன்மை அப்படின்னு சொன்னா, அந்த செயல் தொடங்கி அது அழியிற வரைக்கும் கூட இருக்கணும்னு சொன்னோம். இங்க செயல் என்ன? பானை செய்றது. அப்ப பானை செய்யறதுக்கு நமக்கு சக்கரத்த விட மண்ணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மண்ணு தான் பானையாவே மாறப்போது. அப்ப அந்த பானை உடையிற வரைக்கும் அந்த மண்ணு கூடவே இருக்கும். சக்கரம்ங்கிறது என்ன பண்ணும்? ஒரு பானை செஞ்சு முடிச்சா அடுத்த பானை செய்யும். மறுபடியும் அடுத்த பானை அப்படின்னு சொல்லி போயிடும். இப்ப இந்த இடத்துல நமக்கு சக்கரம் அப்படிங்கிறது துணை கருவியா வரணும். ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, செயல் நடக்கிற வரைக்கும் தான் வருது. மண்ணுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதற் கருவியா வரணும். அப்போ இந்த இடத்துல கருவி பொருள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வகை. முதற் கருவி, துணை கருவி. கருத்தா பொருளின் வகைகள் என்ன? 2 விதமான கருத்தா. கருத்தானா செயலை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு செயலை செய்பவர் வந்து பார்த்தீங்கன்னா, கருத்தான்னு சொல்றோம். ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. ஏவுதல்னா பிறரை செய்ய சொல்றது. இயற்றுதல்னா அந்த செயலை தானே செய்றது. இன்றைய கடைசி கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். எந்த உருவு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் இடம்பெறும். 2 வேற்றுமையிலுமே வரும். அதனுடைய பொருள் அடிப்படையில தான் இது 5ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை நம்மளால சொல்ல முடியும். 5ஆம் வேற்றுமை நீங்கள் பொருள்ல வரும். 7ஆம் வேற்றுமை இடப்பொருள்ல வரும். அது எந்த உருவு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேற்கொண்டு லைக் பண்ணாத ஒரு லைக்க போட்டு லிங்க ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ. நாளை நேரலையில சந்திக்கலாம்.